வணக்கம் நண்பா, நான் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இந்த கூகுள் மேப் வந்து ஒரு சில இடங்களை மக்கள் கண்களில் இருந்து மறைச்சு ஒளிச்சு வச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 5 இடங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், ஆல்ரெடி கூகுள் மேப் வந்து தவறான ரூட்டுகளையும் இல்லாத தடங்களையும் தான் காட்டிக்கிட்டு இருக்கு, இதில் என்ன ஸ்பெஷல் மறைச்சிருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேணும்னே மறைக்கப்பட்ட பல இடங்கள் வந்து கூகுள் மேப்பில் இருக்குது. அதில் 5 மட்டும்தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா, கவர்மெண்ட்னாலையும் கூகுள் மேப்பாலையும் வேணும்னே மறைக்கப்பட்ட இடங்கள். இதில் சில இடங்கள் வந்து நீங்கள் கேள்விப்பட்ட இடங்களாகவும் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத 1 by 1 டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களே அந்த வீடியோ மிஸ் பண்ண பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூகுள் மேப் வந்து எதுக்காக வேணும்னே இத்தனை இடங்களை வந்து மறைச்சி வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டால், சில இடங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்டடான்னு சொல்லியிருக்காங்க, சில இடங்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பான இடங்கள், சில இடங்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய இராணுவ ரகசியமான இடங்கள். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடங்கள் தான் வந்து கூகுள் மேப்பால் மறைக்கப்பட்ட இடங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய 5 இடங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதில் 5வது பிளேஸில் பார்க்கக்கூடிய இடம் எதுன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏரியா 51. என்னப்பா ஏரியா 51 என்ன இருக்குது, அதை வந்து கூகுள் மேப் எதுக்காக மறைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுள் மேப்பில் வந்து அந்த இடத்த தெளிவாக காட்டியிருக்க மாட்டாங்க, லைட்டாக பிளர் பண்ணி தான் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி மேலே நிலத்துக்கு மேலே சில கட்டடங்கள் மட்டும்தான் அந்த மேப்பில் தெரியும். அதை தாண்டி அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நம்மளால் பார்க்க முடியாது. ஏரியா 51 அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் இருக்கிறதுலே ரொம்ப மோஸ்ட் சீக்ரெட் பிளேஸாக தான், அது வந்து ரொம்பவுமே செக்யூராக அந்த இடத்த வந்து பாதுகாத்துட்டு வந்துருக்காங்க. அதை பற்றி யாருக்குமே வெளி உலகத்துக்கு தெரியாமல் தான் கவர்மெண்ட் வந்து வச்சுக்கிட்டு இருந்திருக்குது, அமெரிக்கன் கவர்மெண்ட். அப்படி அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. ஏலியன்ஸை வந்து அந்த இடத்துல ரிசர்ச் பண்ணுறாங்க, ஏலியன்ஸ் வந்து ரெகுலராக அந்த இடத்துல தான் வந்து ஹியூமன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து ஏலியன்ஸ் வாழ்கிறாங்க, ரொம்ப முக்கியமான சீக்ரெட்டான அமெரிக்கனோட மிஷன்ஸை வந்து அந்த இடத்துல தான் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள், நிறைய கான்ட்ரவர்சிஸ், நிறைய மிஸ்டீரியஸான ஒரு டாபிக்கு தான் வந்து அந்த இடம் வந்து வழிவகுக்குது. அப்படி இருக்கிற இடத்த தான் வந்து கூகுள் மறைச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து மறைச்சதுனாலையும் இதுக்கான கான்ட்ரவர்சிஸும் இதுக்கான கட்டுக்கதைகளும் அதிகமாகவே பரவுது. அங்கே அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் கவர்மெண்ட்டே வந்து ஸ்டேட்மெண்ட் இன்ன வரைக்கும் கொடுக்கல. அவங்க சைடில் இருந்து சொல்லக்கூடியது அமெரிக்கன் பேஸ்டு ரிசர்ச் சென்டர் தான் அது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து மக்கள் யாருக்குமே அனுமதி இல்லை. அதே நேரம் முக்கியமான ஒரு சிலருக்கு மட்டும்தான், கவர்மெண்ட் சைடில் இருக்கக்கூடியவங்களுக்கே வந்து பர்மிஷன்ஸ் இருக்குது அந்த இடத்துக்கு. அப்படி இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த க்யூரியஸ்லேயே வந்து நிறைய கட்டுக்கதைகள் அந்த இடத்துக்கு வந்து அதிக அளவுலேயே இருக்குது. 1-2 கூட கிடையாது, நிறைய இருக்குது. யூடியூப்லேயே நீ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏரியா 51 போட்டிங்கன்னா வரிசையாக வரும், அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. அந்த அளவுக்கு அதுக்கு வந்து கான்ட்ரவர்சிஸும் கட்டுக்கதைகளும் நிறைய இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தான் கூகுள் மேப் மறைச்சிருக்கு. இது வந்து கூகுள் மேப்பே வேணும்னு மறைக்கல, கவர்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனாலும் அந்த ஏரியா 51 அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. இதை பற்றி ஒரு சிலர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, ஆனால் அதுவுமே உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு டிபேட்டில் அது வந்து திசை மாறி போயிடுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடம் தான் ஏரியா 51. இப்போ அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் பார்க்கக்கூடிய கூகுள் மேப்பால் மறைக்கப்பட்ட இடம் எதுன்னா, நார்த் கொரியாவோட ஆர்மி பேசஸ். நார்த் கொரியா வந்து உண்மையிலேயே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான நம்ம கண்களுக்கு தெரிஞ்ச மர்ம தேசம்னே சொல்லலாம். அங்கே வந்து நிறைய ரகசியங்கள் இருக்குது, அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. டூரிஸ்ட்டுக்கு கூட அந்த இடத்துல வந்து அலௌட் இருக்குது, பட் அதுவுமே வந்து ரொம்பவுமே ஃபில்டர் பண்ணி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் வச்சுருக்காங்க. நார்த் கொரியா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஞாபகம் வருது, அங்கே மக்களை கொடூரமாக சித்திரவதை பண்ணுவாங்க, வெளிநாட்டு கூட தொடர்பில்லாத ஒரு நாடு, தனிமைப்படுத்தப்பட்ட நாடு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஹெல் அப்படின்னே சொல்லலாம், அதாவது நரகம், இந்த பூமியில் இருக்கக்கூடிய நரகம் அப்படின்னே சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய அந்த இராணுவ பேஸ்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இடங்களை வந்து கூகுள் மேப்பில் மவுண்டன்ஸ், மலைகளாகவும் காடுகளாகவும் தான் காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல எதுவுமே இல்லாத மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து ஆர்மி பேசஸும், ராக்கெட் லான்ச்சர்ஸு, நியூக்ளியர் பிளான்ட்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் தான் வந்து அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல வந்து நியூக்ளியர் பாம் தயாரித்து அந்த இடத்துல தான் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் எதனாலையும் சொல்லப்பட்டாலும், கூகுள் மேப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து மவுண்டன்ஸாக மட்டும்தான் இருக்கும், காடுகளாகவும் பச்சை பசைன்னு தான் இருக்குமே தவிர அந்த இடத்துல எதுவுமே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நார்த் கொரியாக்குள்ளே யாருமே போனதே கிடையாது. அங்கே ரூட் எப்படி இருக்கும், வீடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லா நாளையும் பார்க்க முடியாது. அங்கே டூரிஸ்ட்டாக போகிறவங்களால மட்டுமே தான் பார்க்க முடியும். அப்படி டூரிஸ்ட்டாக போனவங்களையும் ஒருத்தர் வந்து அங்கே கிட்டத்தட்ட அவங்க கொண்டுட்டாங்கன்னே தான் சொல்லணும். அந்த அளவுக்குமான விஷயங்களும் அங்கே நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆர்மி பேசஸை தான் வந்து கூகுள் மேப் மறைச்சிருக்கு. இதை வந்து நார்த் கொரியாவோட ரிக்வஸ்ட்னால மறைச்சிருக்காங்களா, இல்லை நமக்கு எதுக்கு அவங்க கூட வம்பு அப்படிங்கிற மாதிரி நினச்சி மறைச்சிருக்காங்களான்னு தெரியல. பட் இருந்தாலும் அந்த இடங்கள் வந்து மறைக்கப்பட்ட இடங்களாக தான் இருக்குது.
இப்போ நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற இடம் எதுன்னா நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ராயல் பேலஸ் தான். இது நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சொத்துன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ராயல் பேலஸ் வந்து ரொம்ப பழமையான ஒரு பேலஸ். இது வந்து அந்த நாட்டுக்கே வந்து ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய பேலஸ். அதே நேரத்தில் இப்போவுமே அந்த பேலஸ் வந்து ராஜாக்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் தான் வந்து அந்த பேலஸுக்கு உரிமையாளர்களாக இருந்துட்டு வர்றாங்க. மிக பழமையான இந்த பேலஸ் வந்து 1656 தான் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த பேலஸை வந்து கூகுள் மேப்லேருந்து கம்ப்ளீட்டாக மறைக்கல. அதுக்கு பதிலாக அந்த இடத்த வந்து பிளர் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ரொம்ப விலை மதிப்பு மிக்க பழமையான அந்த நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படிங்கிறதுனால இதை வந்து பிளர் பண்ணி கூகுள் மேப்பில் காமிச்சிருக்காங்க. இப்போ கூட வந்து இந்த பேலஸ் கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் கிட்ட கிடையாது. அதுக்கு பதிலாக மன்னர்கள் வசம் தான். அதாவது இந்த கோட்டையை கட்டி இதை வந்து தலைமுறையாக பாதுகாத்துட்டு வரக்கூடிய மன்னர்கள் கிட்ட தான் வந்து இந்த பேலஸ் வந்து இப்போ வரைக்குமே இருந்துகிட்டு வருது. ஆனாலும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நிறைய நிகழ்ச்சிகள் அந்த இடத்துல நடக்குது. செரிமோனிஸ், ஃபங்க்ஷன்ஸ், ரிப்பப்ளிக் செலிப்ரேஷன்ஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற காரணத்தினால தான் வந்து இந்த கூகுள் மேப்லேருந்து மறைச்சிருக்காங்க. ஏன்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறோம்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும். அப்படிங்கிற வரிசையில் இதை வந்து கூகுள் மேப்லேருந்து மறைச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் பார்க்கக்கூடிய பிளேஸ் எதுன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆர்மி பேசஸ் தான். ரஷ்யாவில் மைன் டெமராட்டோ அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இராணுவ ரகசியங்களும் அந்த இடத்துல வந்து அணுகுண்டு மாதிரியான ரொம்ப முக்கியமான வெப்பன்ஸும் அந்த இடத்துல வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அப்படிங்கிற காரணத்தினால இதை வந்து கூகுள் மேப்பில் ஒரு மலையாகவும் காடு இருக்கிற மாதிரியான இடமா தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு பிளான்ட்டு, அதாவது ஒரு ஆர்மி பேஸ் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி தான் அந்த இடத்துல வந்து கூகுள் மேப்பில் காமிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல வந்து ரஷ்யா சீக்ரெட்டாக நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸும் முக்கியமான ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் இதை வந்து மறைச்சு வச்சிருக்காங்க, யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி நார்த் கொரியாவில் அதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம். ஆர்மி பேஸஸை வந்து ரொம்பவுமே சேஃபாக மறைச்சி வச்சிருக்காங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் சண்டை அப்படிங்கிற பட்சத்துக்கு ஒரே ஒரு மிசைல்னால ஒரு ஆர்மியோட பேஸையே வந்து அவங்களால அடித்து தகர்க்க முடியும். அப்படி தகர்க்கும் போது அதோட பாதிப்பு அந்த நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். இது மூலமாக எதிரி நாடு வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். ஸோ அப்படி இருக்க காரணத்தினால இந்த இடங்களை வந்து மறைச்சி வைக்கிறதுக்கு தான் எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து பிளான் பண்ணுவாங்களே தவிர இதை வந்து பப்ளிக்காக எல்லாருக்குமே காட்ட மாட்டாங்க. இதே மாதிரி தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாமே வந்து சேஃபாக தான் இருக்குது, சேஃபான பேஸில் தான் வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லா நாட்டிலையுமே பண்ணுறாங்க. இதில் ஸ்பெஷல் ரஷ்யாவில் மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவில் தான் வந்து இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிகமான நியூக்ளியர் வெப்பன்ஸை சேகரித்து வச்சுருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஹிரோஷிமா நாகசாலை போட்ட நியூக்ளியர் பாம்பை விட 200 மடங்கு விளைவு அதிகமாக இருக்கக்கூடிய அட்டாமிக் பாம்பும் ரஷ்யா கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக, ரொம்ப பாதுகாப்பாக, ரொம்ப செக்யூராக, சீக்ரெட்டாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. அந்த இடத்துல இருக்கான்னு நமக்கு தெரியல. பட் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ராணுவ ரகசியங்கள் இந்த இடத்துல நிறைய இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்த மறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இருக்கலாம் அந்த இடத்துல நிறைய விஷயங்களை வந்து ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அட்டாமிக் பாம் சம்பந்தமான விஷயங்கள் நிறையவே இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் பார்க்க போகிறது என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான். இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, நார்த் சென்டினல் ஐலாண்டு. இந்த தீவை தான் வந்து கூகுள் மேப்பில் இருந்து நம்ம இந்தியா ரிக்வெஸ்ட் பண்ணி மறைச்சிருக்குன்னா அந்த தீவு தெரியும், அந்த தீவு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியும். பட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை அங்கே வந்து நம்ம பார்க்க முடியாது கூகுள் மேப் மூலமாக. இப்போ கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து கூகுள் மேப்பில் பார்க்க முடியும். ஒரு இடத்துக்கு எப்படி போகிறது அப்படிங்கிற டைரக்ஷன் மட்டும் கிடையாது, அந்த இடத்துல என்ன இருக்குது, அந்த இடத்துல வீடு இருக்கா, இல்லை ஏதாவது கடை இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும், பில்டிங் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த நார்த் சென்டினல் ஐலாண்டில் இருக்கக்கூடிய இந்த தீவை வந்து வெளிப்புறமாக மட்டும்தான் கூகுள் மேப்பில் நம்மளால் பார்க்க முடியும். உள்ளுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய வெளி உலகத்தோட தொடர்பே இல்லாமல் இருக்கக்கூடிய அங்கே வாழக்கூடிய அந்த மக்களை நம்மளால் பார்க்க முடியாது. ரொம்ப சேஃபாக அந்த இடத்த வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க. நார்த் சென்டினல் ஐலாண்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளி உலகத்தோட தொடர்பே இல்லாமல் இத்தனை வருஷங்களாக, இப்போ வந்து 21st செஞ்சுரியில் இருக்கும், இப்போவுமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட தொடர்பு கொள்றதுக்கு அவங்க விரும்பலை. அப்படி இருக்கிறதுனால அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னே நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த தீவை பாதுகாப்பாக வச்சுருக்கு. அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது. அப்படி போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து சட்டப்படியான தண்டனைகளும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் கொடுக்கப்படும். அந்தளவுக்கு அந்த தீவை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லை நம்மக்கிட்ட வந்து அவங்க வாழணும், நம்ம கூட சேர்ந்து அவங்க வந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து தனியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட பழக்க வழக்கங்களை யாருக்கும் சொல்லிக் கொடுக்கவும் நினைக்கல. அதே சமயம் மற்றவங்களோட பழக்க வழக்கங்களையும் அவங்க ஏற்றுக்க நினைக்கல. அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்கள ஏன் நம்ம ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்கள வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கிறதுக்காக அவங்கள வந்து அந்த தீவுக்கு வந்து யாருமே போகக்கூடாது அப்படிங்கிற ஆர்டருமே வந்து நம்ம கவர்மெண்ட் பாஸ் பண்ணி
இருக்குது. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம கூகுள் மேப்பால் மறைக்கப்பட்ட 5 இடங்களை பார்த்துருக்கோம். இந்த 5 இடங்களில் எந்த இடம் வந்து உண்மையிலேயே வந்து மறைக்கப்பட வேண்டிய இடம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எவ்வளோ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களே அந்த வீடியோ மிஸ் பண்ண பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.